உண்மை கதையை எடுத்து அதை படமாக்குறதுக்கே ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும் சார். அதை எடுத்து ரொம்ப சூப்பரா டெப்த்தா உள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகட்டும், அண்ட் ஒரு அத்லீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப அழகா படத்துல வந்து நீங்க கன்வே பண்ணியிருக்கீங்க. அது மக்கள் எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ அடுத்ததாக படத்துல 3 முக்கியமான தூண்கள் வந்து இருக்காங்க. நம்மளோட ப்ரொடியூசர்ஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு அந்த யங்கான அந்த ப்ரொடியூசர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் அருண் முருகன் அவர்களை அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்வஸ்தி விசன்ஸ் எங்களோட ஃபஸ்ட்டு படம். எங்களோட ஹீரோ கேஜிஆர் சார் வந்திருக்காங்க. எங்களை நம்பி ஒரு 2 வருஷம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது அவர் கூட மேனேஜராக ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கரியரை. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ப்ரொடியூசராக நிற்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார். செகண்ட் வந்து ஜேபி அண்ணா தென்பதியான், இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டேட்லேருந்து இப்போ கூட அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட எழுத்தையும் அவரோட விஷயங்களையும் நாங்கள் படமாக ஆக்கியிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இது எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ். செகண்ட் திங் வந்து ஜிப்ரான் அண்ணா. ஸோ நான் ஒர்க் பண்ண படத்தில் எல்லா படத்துலையும் ஜிப்ரான் அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரணசிங்கம் அந்த மாதிரி படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கு கூடிய காரணங்கள் என்னென்னா, ஸோ அவர் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும், பேச முடியும், அவுட் வாங்க முடியுன்ற நம்பிக்கை தான் அடுத்து வந்து பேசும் பொருளாக மாற்றிச்சு. ஸோ அவர் கூட அடுத்தடுத்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன்னா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பீட்டர் மாஸ்டர், அவர் கூட எங்கள் ஆஃபீஸில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிக நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அவர் எல்லா படங்களும் எல்லா ஜாம்பன்கள் கூடயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதையும் தாண்டி பெரிய பயம் கூட இருந்தது, பொறுப்பும் இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவர் கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணுன்றத அவரை பார்த்து மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது தெரியல. ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு கேட்டதெல்லாம் கொடுத்ததுக்கான காரணங்கள் என்னென்னா, அவர் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் பிடிக்கன் மாஸ்டர். அடுத்தது விஸ்வானா. அவரோட விஷுவல்ஸ் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு படம், எடிட்டர் சாருக்கு ஃபஸ்ட்டு படம், ஹீரோ சாருக்கு ஃபஸ்ட்டு படம், டைரக்டர் சாருக்கு ஃபஸ்ட் படம், எல்லாத்தோட ஃபஸ்ட் படமும் இதுதான். ஸோ எல்லோரும் போய் இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Arun. அடுத்ததாக we'd like to welcome Ajit Bhaskar to speak few words, please. இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். ஏன்னா இந்த படத்தை முக்கால்வாசி கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்கள் பங்கு தான் இதில் ரொம்ப இருக்குது. இங்கே வந்திருக்கிறதுல ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஜேபி அண்ணன். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கதையாக சொல்லி நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியில் போய் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அவரோட எழுத்து மட்டும்தான். ஏன்னா அவரோட எழுத்து வரிகள் வந்து அந்தளவுக்கு எல்லாரையும் இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ நாங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா ட்ராவல் எல்லா ஊருக்கும் வெளியில் போகும்போது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் கண்கூட பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நாங்கள் பார்த்தது. நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா எங்களுக்கும் டைரக்டருக்கும் நிறையா மனஸ்தாபங்கள் நடந்தாலும் ஒரு ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாருன்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது கேஜிஆர் எங்கள் அண்ணன். எங்கள் 3 பேருக்கும் அவர் தான் அண்ணன். நாங்கள் ஒரு மேனேஜராக ஆரம்பித்து எங்கள் லைஃப்பை நாங்கள் சினிமாக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அண்ணன் மட்டும்தான். ஸோ அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அது அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கடந்த ஒரு 6-7 வருஷமாக வந்து நாங்கள் தொடர்ந்து அவர் கூட பார்த்துட்டே இருக்கோம். அவர் ப்ரொடியூசராக இருந்த டைம்லேயும் சரி, இப்போது ஹீரோவாக இருக்கிற இந்த டைம்லேயும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு அங்கீகாரத்துக்காக நாங்கள் இங்கே போராடி வந்துட்டுருக்கோன்றதை நாங்கள் அவரோட இதை வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை வந்து நிறையா நேரங்களில் வந்து எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு யாரும் இந்த படத்துக்கும் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல. யாரும் எங்களை வந்து கை தூக்கி மேலே தூக்கி விடலை. நாங்களாக தான் முன்னேறி மேலே வர வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாயிருச்சு. இது எல்லோரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாருமே பேசுவாங்க.
ஆனால் இந்த இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்ச எங்கள் 3 பேருக்கு தான் கோர்ட்டுக்கும் கேஸும் சரி, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்ச நாட்கள் தான் அந்த கடைசி 3 நாட்கள் எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எவ்வளவோ முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை மீறியும் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த மீடியா பீப்புள்ஸும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்த ஆதரவும் தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இன்னொன்று வேண்டி கேட்குறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து போய் சேரணுன்றதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் தென் மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பீட்டர்கெயின் மாஸ்டர், அருண் சொன்ன மாதிரி மாஸ்டரோட வீட்டில் இருந்த நாட்கள் தான் நிறையா. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 வெல்விஷர் மாதிரி எங்களை நிறையா கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற பீட்டர்கெயின் மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு. தென் ஜிப்ரான் சார், ஜிப்ரான் சாரோட பாடலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான் இந்த படத்தை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே உயர்த்தி நின்றுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் அண்ட் விஸ்வான அண்ட் எடிட்டர் தினேஷ் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தோட எல்லா மூமெண்ட்டுமே வேறு மாதிரி மாறுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து மேலே மேலே நாங்களும் படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் அஜித். ஓகே, ஸோ கடைசியாக ஒருத்தரை வந்து கூப்பிட வேண்டிய ஒரு நேரம். கேஜிஆர் ஸ்டுடியோஸ்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. அறம், ஹீரோ, டாக்டர், அயலான் இந்த மாதிரி மெமரபிளான மூவிஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். சரி, இவர் ப்ரொடியூசராக இருக்காரு, அடுத்தது ஹீரோவாக வரும்போது எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்தது. பட் எந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசரோ அதே மாதிரி ஒரு பேஷனேட்டான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இந்த படத்தில் கொடுத்து எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டராக மாறி இருக்கிற நம்மளோட KJR அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். நான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. போன வித்த டிக்கெட்டெல்லாம் உங்களால் வந்த டிக்கெட் தான், வேறு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, மீடியான்னு நான் சொல்லும்போது ஈவன் சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ஆன்லைனில் எழுதுகிறவங்க அவங்க கூட இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் வருது, என்ன காசு வாங்கிட்டியா இந்த படத்துலன்ட்டு. அதில் ஏதோ சினிவுட்ஸ் ஏதோ ஒன்று. அதுக்கு அவன் சொல்கிறாங்க, உனக்கு டவுட்டாக இருந்தால் இந்த டிக்கெட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் காசுன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மீடியா இருக்கிற எல்லா விஷன் ஆஃப் மீடியா எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பயங்கரமான தேங்க்ஸ். மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு. எனக்கு பொய் பேச தெரியாது, வெற்றியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இது மாதிரி நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். இல்லை ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ். சரி ஓகே, அதுக்குன்னா நம்ம பண்ணலான்ட்டு. டு பி ஃப்ராங்க் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களை கேட்குறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து முந்தானத்தோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது நான் இருக்கேன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறார், இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துருக்கணும், இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. என்கிட்டயே வந்து நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்காக வந்து எதாவது லவ் படம் ஏதாவது ஒரு கலக்கி போட்டு பரோட்டா போட்டு அது மாதிரி பாட்டு போட்டு எடுத்துருக்கலாமே, அதுதான் இந்த ஜனங்க நான் சொன்னேன் இல்லை, நான் அறம் பண்ணும்போதும் 5 நாள் ஒருத்த வரல, ஷோ பிரேக்கு. இந்த படமும் ஊர் சைடெலாம் ஷோ பிரேக் ஆச்சு. நான் எல்லா தேட்டர் ஓனருக்கும் நேற்று ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக, சார் இப்போ தான் சார் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் 2 அது மாதிரி எனக்கோசரம் நான் வந்து ஒரே வார்த்தை சொன்னேன். இந்த அங்கீகாரத்தில் இந்த கோர்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேசுகிற மாதிரி இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை. நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இந்த 3 ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த படம் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5%ஓ 10%ஓ புஷ் பண்ணிங்கன்னா அதனால் ஏதாவது வரும்.
அஸ் அன் ஆக்டராக இந்த படத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் தான் மெயின் காரணம். 100%ல 1000% ஜெயிச்சேன். எல்லா இன்டர்வியூலையும் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அஸ் அன் ஆக்டரான்ட்டு. நான் 10 கொடுத்த மார்க், அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் எ பிஸ்னஸாக நான் சொன்னது அதே தான், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஈவினிங்லேருந்து தான் ஆடியன்ஸே ஏற ஆரம்பித்தாங்க. அது கூட உங்களோட நியூஸு வர 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 அதுதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த இது வரைக்கும் வந்த கலெக்ஷனுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நேற்று வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு இத்தனை படம் எடுத்திருக்க, உன்னை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ண தெரியாதா? உன் படத்துக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிலாம் பண்ணுறேன், இந்த படத்துக்கு பண்ண தெரியும் சார். இல்லை சார், சின்ன ப்ரொடியூசர் சார். அப்போ தேட்டரை பிளாக் பண்ணு. மற்ற ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? இப்போ உங்க கூட வந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி காட்டுறோம், கணக்கு காட்டுறோம். சொன்னேன், எப்படி சார், எனக்கு புரியலன்னா. இல்லை சார், அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி போலியாக ஒரு படத்தை வந்து நான் வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கோ நான் ஆள் இல்லை சார். இந்த படம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கம்மிங் பேக் டு டெக்னீஷியன், நான் பயங்கரமாக நடித்தேன் கிடிச்சேன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருந்தது ஜேபி. அவரோட வார்த்தையாகட்டும், அவரோட வசனமாகட்டும், அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை நான் என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கொடுத்தேன், அவ்வளோதான். இது முழுக்க எனக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த வருஷத்தோட எல்லா அவார்ட்ஸும் நான் எடுப்பேன்ட்டு அஸ் அன் ஆக்டராக. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல் கட்ட காரணம் ஜேபி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பயங்கரமாக. இப்போ இந்த படம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கீகாரம் ஆக்சுவலாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமாக இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் தவிர இது எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு வந்து 100 படம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த வேலை சோறு. இதுதான் உண்மை. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், அறம் எடுக்கும்போது இதே தான் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க. நான் கெஞ்சறேன் போயிட்டு. நேற்று வந்து எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் ஹோல்ட் பண்ணுங்க சார் தூக்கி போடுங்க சார், அடுத்த படம் வேலையை பாருங்கள் சார், அவ்வளோதான். இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதான் நல்ல பேர் வாங்கிட்டீங்கல்ல சார். காசு போட்டிருக்கானுங்க சார், 3 ஷோ சார், 2 ஷோ தரோம். ரொம்ப பேசும்போது என்ன ஆகுனா, அவங்க பேசும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. இவ்வளோ தூரம் இப்போ அங்கீகாரன்றது உடச்சிட்றாங்க. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மீறி இந்த படம் ஜெயிக்கணும். இந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கே அவ்வளோ பண்ணாங்க பாவம். அந்த 3 ப்ரொடியூசர் கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு. எதுக்குன்னா, ஒரு நாள் நான் பால்கனில் உட்காந்துருந்தேன். நான் சொல்கிறது வந்து 2018. அப்போ வந்து யாரோ வாங்கின கடனுக்கு வந்து என் சோஃபாவில் ஒருத்தர் உட்காந்து, சரி ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, எனக்கு பேங்க்கில் லோன் வேணும், உங்களோட கேரண்டி கேட்டாங்கன்னு. அப்படியா, சரி என்னடா இவ்வளோ கேட்குறானேன்ட்டு சும்மா கேரண்டி போட்டேன். எதுக்கு? அவங்க லோன் வாங்குறதுக்கு. அந்த கையெழுத்தை வச்சு இந்த படத்தை நிறுத்தினாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் நான் ஜெயிக்கணும். இது என்னோட செகண்ட் லைஃப். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், நீங்கள் செஞ்ச மாதிரிலாம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் சார்ன்ட்டு. அதே மாதிரி இந்த 3 ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விட மாட்டேன். என்னை எப்படி மற்றவங்களாம் கைவிட்டாங்களோ அது மாதிரி நான் இவங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்த 10 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் நான் பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பர்ஸும் இதே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பின்னால் வந்து நின்று உங்கள் படத்தை கொடுங்கன்னு கேட்குற லெவலுக்கு நான் முன்னுக்கு வருவேன். இது எழுதி வச்சுக்கோங்க. 2 டெக்னீஷியன்ஸ். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், இதில் எனக்கு மாஸ்டர் வேணும் எப்படியாவதுன்ட்டு. அப்போ இவங்க பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இவங்க போட்ட பட்ஜெட் வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம். நான் பார்த்தேன், இதில் வேலைக்கு ஆகாது, போய் காலில் விழுந்துருங்க, என் பேர் சொல்லி காலில் விழுந்து எப்படியாவது ஒரு கொண்டு வாங்கன்னா, சரி ஒரு 5 நாள் கேட்கலான்ட்டா மொத்தம் போடுறாங்க. 25 நாள் டேட் கேட்குறாங்க. தெய்வமே மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னாரு. தெய்வமே எல்லாம் 3 பேர் ஏன் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்லேயே உட்காருது. அவர் பிடிச்சி இந்த படத்துக்கோசரம் 2 படத்தை டேட்டை விட்டார். அந்த 2 படம் காசு ப்ளஸ் என்னோட 25 நாள். கூட பிறந்தவங்கெல்லாம் நான் இப்போ யாருமே நம்புறதில்லை எனக்கு நடந்த லைஃப்பில். ஆனால் அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நான் ஏன் தெய்வம்னு கூப்பிட்றேன்னா அதுக்கு தான். எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனாலும் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில். இன்னொன்று ஜிப்ரான். நான் வந்து ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் வந்து ஒரு சாபக்கேடு தமிழ் சினிமாவுக்கு. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆளுக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை. நான் அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னா ரொம்ப அவ்வளோ உழைச்சிருக்காரு. ஆனால் என்ன அவர் யாராவது போய் கேசட் என்ன
ஆடியோ அண்ணா சரி சிப்புரா அண்ணா என்னங்க இருந்தாலும் பயங்கரமாக மியூசிக் போடுவான் ஆனால் பாட்டு எங்கெங்க அதான் நான் சொல்லுவேன், நீங்களும் கலக்கி முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிங்க, அப்போ தான் இந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உட்காந்து பயங்கரமாக வாசித்து இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்னைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் தமிழ் சினிமா ஜெயிக்கும், எழுதி வச்சுக்கோங்க. 3வது கேமராமேன் விஸ்வா, பயங்கரமாக எங்கிட்ட திட்டுவாங்க, டெய்லி திட்டு வாங்குவான். ஆனால் பயங்கரமாக, ஆனால் கொடுத்த வேலையை பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டான் ஜிப்ரன். அப்புறம் என் தங்கச்சி தங்கமயில், ஆக்சுவலாக என் குழந்தைங்கள நான் தங்கமயில்னு கூப்பிடுவேன். அவளை பார்க்கும்போது எனக்கு அதனால் தங்கமயில்னு பேர் வச்சேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஃபுல்லாக அப்படியே ரியலாக அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தினே இந்த படத்துக்கு வந்து வேறு ஒரு எடிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக எடுக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு ஃபுட்டேஜை பார்த்தோன்னே சரி எனக்கு புரியலையேன்னாங்க. என்னங்க புரியல அப்படின்னு போட்டு ஒரு நாள் தினேஷை கூப்பிட்டு இதை நீ பண்ணுன்னு சொன்னான். அவன் ஒரு மேஜிக் பண்ணிட்டான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு தினேஷ். எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டான்னா பிரிச்சுட்டான் படத்தை. அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழ் சினிமாவில் இன்னும் 3 வருஷத்தில் பெரிய எடிட்டர் ஆவான். அவன் டேட்டுக்கு எல்லாரும் அலைவீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, என் கூட நடித்த விஜய் மேடம்னு ஒருத்தர் நடித்தாங்க. அந்த மேடம் பார்க்கும்போதுலாம் என் பிரின்சிபல் ஞாபகம் வரும். பயங்கரமாக அவங்கள பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி கோபம் வரும். அவங்களாகட்டும், என் கூட மன்சூர் அலிகான் சார் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும், கோ ஆர்டிஸ்ட் சிந்துரி ஆகட்டும், மேடம் வசுந்தரா மேடம் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. கேட்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி டேட் மாறிச்சு. 2 வாட்டி எனக்கு வந்து கிழிஞ்சுது இதில். அதனால் ஒரு 3 மாதம் போச்சு. அப்புறம் மாஸ்டர் டேட் கேட்கும்போது இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, திருப்பி உங்கள் டேட் வாங்கணும். அப்புறம் என் கூட நடித்த அம்மா, அப்படியே எங்கள் அம்மாவை நான் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் வந்து ஜேபி வந்து அவர் கதைக்கு எழுதினாரா இல்லை எனக்குன்னு எழுதினாரான்னு தெரில. இதில் நான் பேசும்போது எப்படிங்க இப்படி நடிச்சிங்க, நான் நடிக்கலைங்க, 7 வருஷமாக என் அனுபவித்ததெல்லாம் அப்படியே பேசினேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலைமுறையோட எல்லாத்தையும் இந்த தலைமுறையோட மாறிடணுன்ட்டு. அது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி என்னோடய 2வது லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2வது லைஃப்பை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ்.